ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை தை முதல் வியாழனில் உனக்கு ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது என் செல்லமே. கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு தூங்கு. ஆம், நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை, தோல்வியாகவும் இருப்பதில்லை. வாழ்க்கையில் உள்ள சவால்களை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற சவால்கள் எல்லாம் எப்படி என்னிடம் வந்தது என்று நீ யோசித்து பார்த்தாய? வாழ்க்கையில் நீ தேடுகின்ற ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கிறாய். உனக்கு தேவையானது என்ன என்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா? சொல் செல்லமே. உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன, அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய். யாருக்குத்தான் இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லை? இனி எப்படி இருக்கணும் என்பதை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும். பல சூழ்நிலைகளை மாற்றும் வழி என்ன என்பதை யோசி. இப்படித்தான் இருக்க வேண்டும் என நீயே தீர்மானம் செய். தொடங்கும் முன் தயங்காதே, தொடங்கிய பின் நடுங்காதே, இடையிலேயோ தூங்கிவிடாதே, அதாவது தடைபட்டு நின்று விடாதே. வேதனையை கண்டு பதுங்கவும் செய்யாதே. சோதனையை வரும், ஆனால் அதனால் துவண்டு போகக்கூடாது, கலங்கக்கூடாது. நிச்சயம் ஒரு நாள் விடியும். என்னுடைய அறிவுரையை மட்டும் கேட்டு நடந்தாலே எந்த கணத்திலும் அற்புதம் நடக்கும் என் செல்லமே. இந்த பதிவை கேட்கும் நேரத்தில் உனக்கானது நல்லது நடக்கத்தான் போகிறது. நடக்கும் என்று நம்பு. வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லை என்று வருத்தப்படாதே. பின்வாங்காமல், அதாவது முன்வைத்த காலை பின்வைக்காமல் சென்று கொண்டிருக்கிறோமே என்று சந்தோஷப்படு. பிறர் ரசிக்க வாழ்வதை விட உன் மனம் உன்னை ரசிக்க வாழ்வதுதான் மகிழ்ச்சியை தரும். ஆகவே சோதனைகள் வலிமைகள் சேர்க்கும், தோல்விகளோ அடக்கத்தை போதிக்கும், முயற்சிகள் ஊக்கத்தை அளிக்கும். ஆகவே சோதனைகளை கடந்து, தோல்விகளை சகித்து, முயற்சிகளை தொடர்ந்தால் வெற்றியின் சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே. தனிமைகள் கிடைப்பது உன்னை பற்றி தெரிந்து கொள்ளத்தான். தவறுகள் நடப்பது உன்னை நீயே திருத்திக் கொள்ளத்தான். ஆகவே முயற்சிகள் எடுப்பதோ உன்னை நீயே முன்னேற்றிக் கொள்ள. ஆம் செல்லமே, சாதனைகள் புரிய விரும்புவனுக்கு தடைகள் கூட படிக்கட்டுகளாகத்தான் மாறும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தன்னம்பிக்கை உடையதாக இருக்க வேண்டும். இனி உனக்கு உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் துவங்கப் போகிறது என் செல்லமே. உனக்கு உன் வாழ்வில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க துவங்கப் போகிறது. ஆம், வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை தனியாக சமாளிக்க கற்றுக்கொள். அப்படி என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன தெரியுமா? மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே. நீ என்ன நினைக்கிறாய் என்பதே தான் முக்கியம் அந்த இடத்தில். ஆகவே உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாக செய். உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருத்தப்படாதே. அதில் கற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நீ நினைத்த செயல்களை தொடங்கு. எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகிறது. ஆகவே காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும். காலக்கெடுவை நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று உனது வேலைகளை தொடங்கு. கடகடகடவென்று முடியும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் உண்டு என் செல்லமே. செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று நீ செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது. தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவம் தான் வெற்றிக்கான வழி. ஆகவே மனதை அமைதியாக்கி உன் கண்களை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார். இங்கு யாரும் எதுவும் நிரந்தரமே இல்லை. கஷ்டமோ இன்பமோ எல்லாம் ஒரு நாள் திரும்பும், வந்த வழியை சென்று விடத்தான் செய்யும். எதிர்காலத்தின் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை உன் மனதில் அழகாக கோட்டை கட்டி வைத்துள்ளாய்தானே?
ஆகவே அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உன் சொந்த உறவுகள் ஆகவில்லை. ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்வது என்று உன் மனம் நினைக்கும் அளவில்லாத எண்ணத்தை நான் நன்கு அறிவேன். நீ நிறைய நல்லது செய்ய நினைக்கிறாய், நல்ல வழியில் செல்கிறாய். ஆனால் உனக்கு ஆகாதவர்கள், எதிரிகள் பொறாமைப்படுகிறார்கள். முக்கியமாக உன்னை அழ வைப்பவர்கள் தடைக்கற்களாக உள்ளார்கள். கலங்காதே, அவர்களின் ஆட்டத்தை எல்லாம் எப்படி அடக்க வேண்டும் என்று உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நீ சகல ஐஸ்வர்யத்துடன் நிம்மதியான நல்ல வாழ்க்கையை வாழ உன் சாயப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. பிறகு பார், உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. உனக்கான நல்லதொரு மகிழ்ச்சியான செய்திகள் உன்னை காதில் செவியில் வந்து சேர கேட்கப் போகிறாய். கூடிய விரைவில் உன் காலமும் நேரமும் எல்லாம் மாறப்போகிறது. இதோ உன் கவலையை கட்டாயம் உன் சாயப்பா நீக்கி விடுவேன். சற்று பொறுமையோடு இரு. உனது ஒருமையும் நம்பிக்கையும் எப்போதும் இழந்து விடாதே. ஏனென்றால் நீ கேட்டது கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு பக்கம் துன்பம், இன்னொரு பக்கம் சந்தோஷம். ஆகவே இரண்டையும் வரிசையாக திரும்பி பார்த்தால் என்றால் இரண்டுமே சம அளவுள்ள பக்கங்களாகத்தான் இருக்கும். அதனால் துன்பத்தால் இறங்கி வந்துள்ளோமே என மட்டும் வருந்தப்படாதே. மகிழ்ச்சி, நிம்மதி எனக்கு உனக்கு வரிசையாக வரப்போகிறது. ஆம் செல்லமே, உனது பாரங்களை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தரும். ஒரு சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறது. நான் சொல்வதெல்லாம் சரிதானே? கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வது எல்லாம் வாழ்க்கை அல்ல. அன்போடு பேசி, பண்போடு பழகி, நேர்மையுடன் நடந்து, உண்மையோடு உழைத்து வாழ்வதுதான் சந்தோஷமான வாழ்க்கை என் செல்லமே. நமது உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நாம் வேலை செய்தால் போதும். நிச்சயம் அதற்கான பலன், வெற்றி கனிகள் உன் கைகள் கிடைக்கும் என் செல்லமே. சந்தோஷம் தானாக வரும். ஆம் செல்லமே, பிறகு உனக்கான சந்தோஷம் தானாக வந்து உன் வாழ்க்கையில் சேரும். உனது வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அனைத்துமே கிடைப்பதில்லை. நான் சொல்வதெல்லாம் சரிதானே? ஆகையால் கிடைத்ததை வைத்து வாழ கற்றுக்கொள். பிறகு உன் மனது நிம்மதியாகிவிடும். கவலைப்படாதே. இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும். ஏனென்றால் மனதில் உள்ள குழப்பங்களை நினைத்து கவலைப்படாதே என் செல்லமே. எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். எதையும் நீ பெரிதுபடுத்தாதே. நீ செல்கின்ற பாதை சரியானதே. ஆம் செல்லமே, நீ செல்கின்ற பாதை சரியான பாதை என்றால் நிச்சயமாக சென்று கொண்டே இரு. பயப்படாமல் செல். நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். ஆம் செல்லமே, உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நாளை தை முதல் வியாழனில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. கேட்டு விட்டாய் அல்லவா? நம்பிக்கையோடு தூங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.